ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா முட்டை காரக்குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன், ஒரு பெரிய தக்காளி ஒன்று, ஒரு ஆஃப் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாவை நீட்டு வாக்குதில் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன், தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் புளியும் நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், முட்டையும் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்ன கடாய் ஒன்று வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இப்போ நான் கடுகு, உடைச்ச உளுந்து, வெந்தயம் இது 3மே ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு, உடைச்ச உளுந்து, வெந்தயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டே வருது. இப்போ இந்த டைமில் நான் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டையும் கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். கட்டி வச்ச பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், உப்பு, குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், மசாலா போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ பாருங்கள், லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா வதக்குறோம். இன்னும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக புளி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு சிம்மில் வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா சுண்டுன அப்புறமா நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றுவோம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஓரமாக ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், நான் முதல்ல ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ சிம்மில் வச்சு கொஞ்சம் மூடி போட்டு மூடிட்டு அந்த 3 முட்டை வெந்த அப்புறமா கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு மிச்சம் 2 முட்டையை ஊற்ற போகிறேன் நான். இப்போ பாருங்கள், அந்த 3 முட்டை ஓரளவு வெந்துடுச்சு. இப்போ அடுத்த 2 முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், அடுத்த 2 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா வெந்த அப்புறமா லைட்டாக பெப்பரை மேலே தூவி விட்டு இறக்கிடுவோம். இப்போ பாருங்கள், முட்டை எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் மேலே லைட்டாக பெப்பரை தூவி விட்டு சிம்மில் வச்சுட்டு திரும்பவும் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், மேலே லைட்டாக பெப்பர் தூவி விட்ருக்கேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், பெப்பர் போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆகுது. பெப்பரும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ முட்டை காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே முட்டை காரக்குழம்பு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.